ஹாய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தரிசன டிக்கெட்டு ரூ. 2000க்கு பிளாக்ல வச்சிருக்காங்க. அத நம்ம தமிழ்நாடுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் பக்தர் போலவே கியூல போய் அமைச்சருக்கு காட்டிக்காம அத ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை குடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. விடியற் காலையில நான் இங்க வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்க ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். உண்மையிலே வாழ்த்துக்கள், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நல்லது பண்ணா நம்ம பாராட்டணும். ஸோ ஏன்னா நான் அதிகமா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கேன். போகும்போது தெரியும் அங்க என்னன்னு அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறது. அப்புறம் வர வர பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிட்டு இருந்தது. அதாவது ஒரு டிக்கெட்டுக்கு 2000 கேட்குறாங்க, 1500 கேட்குறாங்க. அப்படி நாங்க எப்படி போய் சாமி கும்பிடுறது நிறைய மக்கள் கேட்குறாங்க. அதெல்லாம் போன ஆட்சியிலே சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, நான் அந்த சேகர் பாபு எந்த முடிவு ஸ்டெப் எடுக்கல. அப்ப அந்த அறநிலைத்துறைக்கு உட்பட்டு தான் இது நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த அமைச்சர் அதை கண்டுபிடிச்சது ரொம்ப அருமையான விஷயம். இப்படிதான் இருக்கணும். இந்து சமய அறநிலைத்துறை பண்ணக்கூடிய ஃபோர்ஜரி வேலைகள் எக்கச்சக்கமா இருக்கு. எத்தனையோ கோயிலுடைய சொத்தை தனிநபர் அந்த ஊரை சார்ந்தவன் இன்னைக்கு 2025 நிலைமை என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் நிலங்கள் காணாமல் போயிருக்கு. கோவில்களுக்கு சொந்தம் இல்லாம போயிருக்கு. ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். அந்த கோயிலுக்கார வழிபாட்டு முறை தடுக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ கோயில் ஒரு நேரம் விளக்கு கொளுத்த முடியாம இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு பார்த்து கண்டிப்பா சரி பண்ணணும். நெறியுள்ள கோயில் ஒண்ணு உண்டுன்னா அது சிதம்பரம் மட்டும்தான். ஏன்னா நம்ம அரசு அதுல கால் வைக்கல. வச்சா அது உருப்படாம போயிருக்கும். காசு இருக்கவன் சீக்கிரம் சாமி கும்பிடலாம், காசு இல்லாதவன் மெதுவா சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற சிஸ்டத்தை கோயில்களை கொண்டு வந்ததே அறநிலைத்துறை தான். அறநிலைத்துறை தான் அந்த டிக்கெட் வயசு ஆளுகளை விடுது. அறநிலைத்துறை இல்லாத தனியார் கோயில்கள் அந்த டிக்கெட்டே கிடையாது. ஸோ அதையும் தடுத்து நிறுத்தணும். தெய்வம் எல்லாருக்கும் சமம் தான். அதனால தரிசனத்துக்கு டிக்கெட் பிக்ஸ் பண்ணி காசு வாங்குறத அறநிலைத்துறை முதல்ல நிறுத்தணும். இதையெல்லாம் அறநிலைத்துறை பண்ணும். ஆனா சினிமால டயலாக் வைப்பாங்க பாத்தீங்களா, இந்து மதத்தோட சாமியை பாக்குறதுக்கு காசு கொடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. காசு கொடுத்து வந்தா சீக்கிரம் பாக்குறான், பணக்கார சாமி ஏழை சாமின்னு சினிமால அதே டயலாக் வச்சு கிண்டல் பண்ண வேண்டியது. அது இந்து மதத்துறை தப்பு கிடையாது, அறநிலைத்துறையோடய தப்பு. ஏன்னா அறநிலைத்துறை கோயில தான் அந்த தரிசன டிக்கெட் இருக்கு. ஸோ எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அறநிலைத்துறை கோயிலையும் தரிசன டிக்கெட் கிடையாது. இனி ஏழையோ பணக்காரனோ தெய்வம் எல்லாருக்கும் சமம் தான், ஒரே மாதிரி தான் சாமி கும்பிடுங்கிற சட்டத்தையும் திரு ரமேஷ் அவர்கள் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன்.